அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 24, 2025 தை 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் தேடுதல் உறுதியாக இருந்தால், நீங்கள் தேடுவது எட்டாத உயரத்தில் இருந்தாலும், அதை இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கையோடு பயணியுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையர்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி இருக்க வேண்டும். நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் வழிபட்டிருக்க வேண்டும். அவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நாம் நமது 9 மூட்டு பயிற்சிகளை, நமது 27 தோப்பு கர்ணங்களை செய்திருக்க வேண்டும். அதை மனம் மகிழ்ச்சியோடு செய்திருக்க வேண்டும். கடமைக்கு அப்படின்னு எதையும் செய்தல் தவறு. நாம் அது நமக்கானது, நமது குடும்பத்திற்கானது, நமது ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆயுளுக்குமானது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்வோடு நாம் அதை செய்தால் அது நமக்கு சிறிதளவு கூட கஷ்டத்தை தராது. இப்போ நீங்கள் 9 மூட்டு பயிற்சி 27 தோப்பு கரணங்கள்லாம் தொடங்கின காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம்.
அதாவது ஒரு 10, 20 நாட்கள் அல்லது 1 மாதம், 40 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அ இன்னும் கூடுதலாக செய்யலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனா கூடுதலாக செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால், நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று பொருள். நாம் மகிழ்வோடு அந்த செயல்களை செய்கிறோம் என்று பொருள். ஸோ இத மட்டும் நீங்க மனசுல வச்சு, நீங்க தோப்புக்கரணம் செய்யும் பொழுது, நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது, நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லும்போது சொல்லுவேன் அல்லவா? நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்துட்டு, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்துட்டுங்கிறத சொல்லும் பொழுது, நமது முகத்தில் சிரிப்போடு, நமது அகத்தில் மகிழ்வோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா? அத நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அதை கடந்தும் இன்னும் செய்யலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத செஞ்சுட்டீங்கன்னு பொருள். ஸோ நீங்க மகிழ்வோடு நீங்க தொடங்கணும். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அப்படித்தான் தொடங்கணும். 8 நடை பயிற்சிய தொடங்குறீங்களா? அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆனந்தத்திற்கானது. ஆயுள் முழுவதும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு இந்த பயிற்சி உதவப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்த விதைச்சு தான் நம்ம நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இத நினைவூட்டல்ல நான் நினைவூட்டிக் கொண்டே வருவேன். தொடர்ந்து நம்மளுடைய கவனச்சிதறல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நம்மள கவனிக்கணும். கவனச்சிதறல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோமா? அடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கவனச்சிதறல் இல்லாத அந்த பயணம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலும் நோட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் இடையில் இடையில் கூட செக் பண்ணிக்கலாம். தவறொன்றும் இல்லை. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? அல்லது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக ஏற்படும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிகழ்வுல கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனால் அதில் நாம் கவனச்சிதறலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதிலேயே பயணிக்காமல், நாம் அதிலிருந்து விடுபட்டு, இல்ல நம்ம இலக்கை நோக்கி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி இங்க வந்துடணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? அப்படின்னு நாம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ இலக்கை நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே வெற்றி தான். இலக்கு என்பது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா, கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்மளை பல கிலோமீட்டர் கூட்டிச் சென்றுவிடும். மீண்டும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதற்கு 100 கிலோமீட்டர் கூட வந்துவிடும். ஆனால் நாம் கவனச்சிதறல் இல்லாமல், நாம் அதில் கவனமாக இருந்து, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மளுடைய கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பினால், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். ஸோ எல்லாருக்கும் இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஸோ இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல, அது பாட்டுக்கு அலை எங்கிட்டு அடிக்குதோ, காத்து எங்கிட்டு அடிக்குதோ, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது எப்போ போய் சேரும்? அது காற்றோடைய வேகத்தை பொறுத்து, அலையோட வேகத்தை பொறுத்து, அது எப்போ போய் சேரும்? எங்கே போய் சேரும்? எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம துடுப்புள்ள ஒரு படகுல பயணிக்கணும். அந்த துடுப்பு தான் இலக்காக இருக்கணும். ஸோ இலக்கு இல்லைன்னா, படகு பயணம் அப்படிங்கிறது எப்படி அதுவும் போக்குல போகுமோ, அதுபோல அமைந்துவிடும். நாம இலக்கை நிர்ணயித்து இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் 2 முக்கிய நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம், மற்றொன்று சர்வதேச கல்வி தினம். நம்ம தேசிய பெண் குழந்தைகள் தினமா இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினமா அக்டோபர் 11 நாம கொண்டாடணும். அன்னைக்கு நம்ம பெண் குழந்தைகளோட முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேசி அக்டோபர் 11 நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சர்வதேச கல்வி தினத்தையும் நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 24 இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்னு உலகம் முழுவதும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சர்வதேச கல்வி தினம் அப்படிங்கிறது அமைதி, நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய ஒற்றுமையை மேம்படுத்துவதில் கல்வியின் முக்கியத்துவத்தின் பங்கை எடுத்துக்காட்டி நம்ம கொண்டாடுறோம். 2018 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் இந்த நாள் நிறுவப்பட்டு 2019 நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த நாள் மீள்திறன் கொண்ட சமூகங்களை வடிவமைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை ஆதரிக்கவும் கல்வியின் முக்கிய பங்கை நம்ம எடுத்துக்காட்டி நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் நம்ம என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா ஏஐ மற்றும் கல்வி, தானியங்கு உலகில் மனித நிறுவனம் அப்படிங்கிற தலைப்பில் ஏஐ அண்ட் எஜுகேஷன் ப்ரிசர்விங் ஹியூமன் ஏஜென்சி இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவில் கல்வி சூழல்களில் மனித சுயாட்சியை குறைக்காமல் மேம்படுத்துவதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டி நம்ம கொண்டாடுறோம். எவ்வளவுதான் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் முன்னேறிக்கிட்டே இருந்தாலும் எல்லா தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை மனிதனோட முயற்சி தான். மனிதன் தான் கற்ற கல்வியினால தான் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வளர்ச்சி செய்ய முடியுது, கல்வியிலையும் சிறப்பாக செயல்பட முடியுது. கல்வி அப்படிங்கிறது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை தான் நம்மளுடைய ஆசாம் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா எப்போவுமே நமக்கு சொல்லுவாங்க. நாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய இடத்துக்கு பேச போகிறதுனால எந்த இடத்துக்கு பேச போகிறாங்களோ அந்த தலைப்பை மட்டும் அவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ உள்ள நியூஸ் என்ன, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும், அங்கே உள்ள மக்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அவங்க படிச்சுட்டு தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் அவங்க படித்த எல்லா விஷயங்களையுமே நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கே தெரியாமல் அவங்க நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம் தினமுமே நம்ம அவங்க மூலமாக கல்வி கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது, ஓ இந்த விஷயம் நம்ம அண்ணா சொல்லி கொடுத்ததுனால நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க மூலமாக நம்ம எப்படி கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு விஷயம் பேசும்போது தான் அது நமக்கே தெரியுது. நாமளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம கல்வி கற்றுக்கிட்டே இருக்கோம். புத்தகம் படிக்கிறது மூலமாகவும் நம்ம கல்வி அறிவை வளர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம டைகர் குழுமம் புத்தகம் படிக்கிறத தினமும் அவசியம் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். கல்வி அப்படிங்கிறதுக்கு வயது வரம்பே கிடையாது, எல்லாரும் எல்லா வயசுலேயும் கல்வி கற்றுக்கலாம். அதனால தான் சர்வதேச அளவில் கல்வி தினமை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் சர்வதேச கல்வி தின நல்வாழ்த்துக்கள், தேசிய பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். ஐக்லா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து சகோதரி டைகர் ஐக்லா அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம 2 தினங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒன்று சர்வதேச கல்வி தினம், இன்னொன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஸோ இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கடந்த அக்டோபர் 11 நம்ம கொண்டாடினோம். இப்போ தேசிய
பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நிச்சயமாக சர்வதேச அப்படிங்கிறது உலக அளவில் கொண்டாடுவது, தேசிய அப்படிங்கிறது நம்ம இந்திய அளவில் கொண்டாடுவது அப்படின்னு. ஸோ அவ்வாறாக இன்னைக்கு வந்து தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை, ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகள் நம்மளோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். டைகர் குழுமத்தில் கிட்டத்தட்ட 60லிருந்து 65 விழுக்காடு வந்து பெண்கள் தான் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் அறிவோம். அதுலேயும் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் நம்மளோடு இணைந்து பயணிக்கிறார்கள். ஸோ அனைவருக்கும் என்னுடைய தேசிய பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து நம்ம சர்வதேச கல்வி தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காலத்தில் இருந்து இன்னைக்கு பீட்டா வெர்ஷன் வரைய நம்ம வந்து அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ படிப்பு, கல்வி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும், அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் அடிக்கடி வலியுறுத்தவும் அதையும் சொன்னாங்க. டைகர் கிளப்பில் நித்தம் நித்தம் படிப்பது, டைகர் கிளப்பின் வாயிலாக நிறைய தெரிந்து வைத்திருப்பது, நம்ம வந்து ஒரு 4 நபர்களோடு பேசும் பொழுதோ அல்லது 4 இடங்களுக்கு செல்லும் பொழுதோ தான் தெரிகிறது நமக்கு இத்தனை விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத குறிப்பிட்டு சகோதரி சொன்னாங்க. நிச்சயமாக கல்வி அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் நம்மளோடு வருவது. ஸோ ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு வசனம் வரும் அல்லவா, உன்னிடத்தில் பணம் இருந்தால், உன்னிடத்தில் புகழ் இருந்தால், உன்னிடத்தில் சொத்து இருந்தால் எல்லாத்தையும் வெளி உலகம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் உன்னிடத்தில் கல்வி இருந்தால் அதை எடுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது மிகப்பெரிய வசனம். ஸோ அந்த வசனத்தை போல நாம் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்குள்ளாக நம்ம வந்து விதைத்து, அதை முளைத்து, அதை மரமாக்கி, அதை விருட்சமாக்கி நாம் வளர்த்து வைத்திருந்தோமானால் அது நமக்கு என்றென்றும் ஒரு நிழலாக, என்றென்றும் ஒரு குடையாக, பிறருக்கு நாம் வழங்கக்கூடிய கொடையாக கூட மாறலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத டைகர் குழுமம் வலியுறுத்தி கொண்டே இருக்கும். நித்தம் படிக்கணும் அப்படிங்கிறதும், நித்தம் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதும், நித்தம் நம்ம வந்து நம்மளுடைய மனம், புத்தி, உடலை, அதில் புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமநிலைப்படுத்த வேண்டும், அந்த புத்தியை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த வகையில் இப்பொழுது இந்த ஆண்டுக்கான ஒரு தீமாக சொன்னார்கள் அல்லவா, ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. அது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஏஐ அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் வந்து விட்டது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு நபரை வந்து பேசாத ஒரு விஷயத்தை பேசியது மூலம் மாற்றுவது, வீடியோவாக மாற்றுவது, இப்படின்னு நம்ம பல்வேறு விஷயங்கள். இன்றைக்கி ஒரு லீவ் லெட்டர் வேணும் அப்படின்னா கூட ஏஐ பண்ணி தந்துடும். ChatGPT அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி பல்வேறு வகையில் ஏஐ அப்படிங்கிறது மனிதனுக்கு வரமாகவும் சாபமாகவும் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏஐ வளர்ச்சியின் வாயிலாக நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேனும் படுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு ஆய்வாக நிறைய பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருட தீமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் இப்போ ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளாகத்தான் பிறந்தாக வேண்டும். 1000 தான் கம்ப்யூட்டராக இருந்தால் கூட கம்ப்யூட்டர் தன்னைத்தானே சிந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு வடிவமாக இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகி கொண்டிருந்தால் கூட நாம் சிந்தித்து பல விஷயங்களை அதன் இடத்தில் சொன்னால் அது நமக்கு பதிலளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்பொழுதைக்கு அந்த ஏஐ அப்படிங்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நாம் நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்கு முனைப்பாக இருக்கணும், நம்மளுடைய கல்வியை வந்து நம்ம வந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டுக்கான தீமாக சொல்கிறாங்க. ஸோ நாம் நித்தம் 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 வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ சுவாசம் எப்படி வாழ்நாள் முழுவதும் வேண்டுமோ அதே போல் நம்மளுடைய வாசிப்பும் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் வேண்டும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நித்தம் நீங்கள் வந்து ஒரு 2 பக்கங்களாவது வாசிக்க வேண்டும்னு நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து 5 பக்கங்களாக, ஏன் 10 பக்கங்களாக, ஏன் ஒரு புத்தகமாக கூட நீங்கள் முடிக்க பழகணும். புத்தகங்கள் உங்களை செதுக்கி கொண்டே இருக்கும். ஸோ கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு புத்தகத்தின் வாயிலாக மட்டும்தானா அப்படின்னா இல்லை, பல ஆசிரியர்களின் வாயிலாகவும் அவர்களுடைய வாயின் வாயிலாகவும், ஏன் எழுத்தின் வாயிலாகவும், ஏன் சொல்லின் வாயிலாகவும், ஏன் அனுபவத்தின் வாயிலாகவும் நமக்கு பல்வேறு விதத்தில் கல்வியை வந்து பிரபஞ்சம் போதித்து கொண்டே இருக்கும். ஸோ நாம்
அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் முனைப்பாக இருக்கணும். நித்தம் நீங்கள் வந்து ஒரு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதில் கூடுதலாக ஒரு செய்தியை செய்யுங்க. அதே நேரத்தில் டைரி எழுதுகிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா, தாராளமாக இன்றிலிருந்து டைரி எழுத பழகுங்கள். என்ன அப்படின்னா, நித்தம் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத மட்டும் நித்தம் இரவில் எழுதுனீங்கன்னா போதும். டைரி எழுதுகிறவங்க வந்து நித்தம் அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து குறிப்பிட்டு எழுதுவாங்க. அது எழுதலாம், தவறொன்றும் இல்லை. அது அவர்களுடைய பாதையை, அவர்களுடைய பயணத்தை வந்து அது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது சோதிப்பது போல இருக்கும். அது அது அந்த பழக்கம் நல்ல பழக்கம் தான், அதை எழுதுங்க. ஆனால் கூடுதலாக இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத எழுத வேண்டும். ஸோ இன்றைக்கு நமக்கு இந்த உலகம் என்ன போதித்தது, பிரபஞ்சம் நமக்கு என்ன தந்தது அப்படிங்கிறத நாம் டைரியில் குறிப்பிட்டு எழுதி வர ஆரம்பித்தாலே போதும். எவ்வளோ விஷயங்கள் நாம் நித்தம் கற்று வருகிறோம். விடிகாலையிலிருந்து இன்று இரவு பொழுது வரை நம்ம எதையெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்ம யோசித்து எழுத ஆரம்பித்தாலே எவ்வளவு விஷயம் நான் சொல்வேன். நித்தம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அதை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவேன். ஆனால் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டோமா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம செக் பண்ணணும். அதற்கு இந்த டைரி எழுதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாருங்கள். நித்தம் நித்தம் இரவில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இன்றைய நாளில் அப்படிங்கிறத எழுதி பழகுங்கள். அது எழுத 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 நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கல்வியின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தரம் எவ்வாறாக உயர்கிறது அப்படிங்கிறத நீங்களே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா நிறைய ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், நிறைய கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதை கடந்து விடுகிறோம். என்னைக்காவது மீண்டும் அது வந்து எங்கேயாவது தென்படும் பொழுது இது ஏற்கனவே படித்தது மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றும். ஆனால் இந்த எழுதக்கூடிய பழக்கம் இருந்து அதை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிச்சயமாக எல்லோருமே ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, ஒரு வெற்றியாளராக திகழ முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான 2 தினங்களை இன்றைக்கு நமக்கு நினைவூட்டி அதை கொண்டாட வழிவகுத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி உங்களுக்கு என்னுடைய சர்வதேச கல்வி தின வாழ்த்துக்களையும் தேசிய பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு குழந்தைகள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கி இந்த வாழ்த்து செய்தியை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அதே போல் இந்த கல்வி தினம் அப்படிங்கிறத எல்லோருக்கும் நீங்கள் வந்து போதியுங்கள். இன்றிலிருந்து அந்த டைரி எழுதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக உருவாக்குங்கள் அப்படிங்கிறத சொல்லி, இப்போது நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடித்தவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி எப்பொழுதும் போல் நேற்றைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? 2வது கேள்வி, அது கேள்வி இல்லை, நீங்கள் வாழ்த்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு. சர்வதேச கல்வி தின வாழ்த்துக்களையும் தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் நீங்கள் வந்து தெரிவிக்க வேண்டிய இடம். ஸோ நம்ம வந்து பிறரை வாழ்த்துவதற்கு முனைப்பாக முதன்மையாக இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படி ஒரு வாய்ப்பை இன்றைக்கி பிரபஞ்சம் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இங்கே பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிஏ ரிப்போர்ட் அனுப்பியாச்சா? 2வது அப்படிங்கிறது வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய இடம். 3வதாக இன்றிலிருந்து நீங்கள் வந்து என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத டைரியில் எழுதணும்னு நான் சொன்னேன் அல்லவா, அதை கடைபிடிக்க போகிறீர்களா? இன்றிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பற்றி நான் கூறினேன் அல்லவா, டைரியில் எழுத வேண்டும் என்று. அதை நீங்கள் கடைபிடிக்க போகிறீர்களா?
இந்த 3 கேள்வி தான். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு, அதன் பிறகு வாழ்த்து செய்தி, 3வதாக இன்றிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை நித்தம் இரவு டைரியில் எழுதப் போகிறேன் அப்படிங்கிறத, கடைபிடிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத எத்தனை பேர் எனக்கு உறுதி தர்றீங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ இந்த அற்புதமான 3 விஷயங்களுக்கும் பதிலளித்த பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, பதிலளித்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தினர் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸ்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம 1451வது நாளில் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். நேற்றைக்கு 1450வது நாளுக்கு வாழ்த்து சொன்ன நிறைய சகோதர சகோதரிகளுடைய அந்த கருத்துக்களை நம்ம பார்த்து வந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சகோதரியுடைய வாழ்த்து செய்தியை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான வாழ்த்து செய்தியை நமக்கு அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது சகோதரியின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். திருச்சியிலிருந்து KP சந்திரவாசிகி பேசுகிறேன். நான் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். என்னை அந்த டைகர் கிளப்பில் இணைச்சி வச்ச சகோதரி டாக்டர் செல்வி தர்மர் அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நமது டைகர் கிளப்போடைய ஆசான் குரு டாக்டர் தேன்குடு பிரபாகரன் அண்ணன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அகிலா கோபிநாத் சகோதரி, ஜெயந்தி மகராஜ் சகோதரி, ராகுல் ரமணன், மணிகண்டன் சகோ, இவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் பத்திரமாக நான் பாதுகாத்துக்கிடுவேன். எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான பொக்கிஷன்னா கடவுள் டைகர் கிளப்பை கொடுத்துருக்காரு. அதை நான் பத்திரமா நான் பாதுகாத்துட்டு வரேன். நான் இந்த டைகர் கிளப்பில் சேர்வதுக்கு முன்னால் ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே நான் செயல்படலை. அதாவது ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருந்தேன். இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது, காலை கடன்களை முடிக்கிறது, அப்புறம் தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல்கிறது, குருமார்கள், இப்படி எல்லாருக்கும் அப்படி நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்கிறத நான் பழக்கமாக வச்சுருக்கிறேன். ஆயில் புல்லிங் பண்ணுறது, அப்புறம் உடம்புக்கு மஜாஜ் செய்கிறது, இந்த பழக்கத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சொல்லி கொடுத்த அத்தனை பயிற்சிகளும் நான் செய்துக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் அந்த வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு 8 நட பயிற்சி பழகிட்டு வரேன். அதுக்கு முன்னால் 9 இயக்க மூட்டு பயிற்சி, அப்புறம் இந்த தோப்பு கொரோனா, இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இதெல்லாம் செய்துட்டோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும், மறதின்ற வியாதியிலிருந்து, அது ஒரு வியாதியாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ வர்ற காலத்தில், அதிலிருந்து நம்ம பாதுகாத்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை நான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்றி கூறுறது, கூட்டு பிரார்த்தனை, அப்புறம் வணக்கம் சொல்கிறது, இதெல்லாம் நான் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் இதெல்லாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த டைகர் கிளப்புக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக நம்ம என்ன செய்யணும்னா, நாம் கற்றுக்கிட்ட அந்த பயிற்சியெல்லாம்
நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, நம்ம பள்ளி, கல்லூரி, அப்புறம் இந்த முதியோர் இல்லம், இங்கெல்லாம் கொண்டு போய் இல்லவாசிகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அந்த கட்டாயம் அந்த பயிற்சியை கொண்டு போய் நம்ம கொண்டு செலுத்தணும். இது நம்ம எல்லாருமே ஒரு முனைப்போடு செயல்படணும். அதைத்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன் இப்போயும் நான். அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான பயிற்சிகளையும் நான் செய்துக்கிட்டு வர்றேன் இப்போ நான். இதிலிருந்து யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்ற கூற்றை நிறைவேற்ற வழியில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். காலையில் நம்ம எழுந்திருக்கிறோன்னா நம்ம ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடமையை செய்தோம்னா நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம், எல்லாரையும் கொண்டு செல்லலாம், நாமளும் நல்லா இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு சோம்பேறித்தனன்றது நம்மள்கிட்ட எல்லாத்துலேயும் இருக்குது. சோம்பேறித்தனம் தான் நம்ம ஆரோக்கியத்தையே கெடுக்குது. அதுக்கு சொல்லுவாங்க, திருக்குறளோடு சொல்லுவாங்க, பீலிவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் சொல்லுவாங்க. மயில் இறகு வந்து மிகவும் மெல்லிசாக இருக்கும். அதை வந்து நம்ம மெல்லிசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக நம்ம வண்டியில் ஏற்றினோன்னா வண்டியில் இருக்க அச்சோட பாரம் தாங்க மாட்டாமல் அச்சு முறிஞ்சு போகும். வண்டியில் வந்து அந்த மயிலோட இறகு பாரம் தாங்க மாட்டாமல் அச்சு முறிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு வந்து நம்ம வந்து 8 நட பயிற்சியை செய்யாமல், 9 இயக்க மூட்டு பயிற்சி செய்யாமல், சூரிய நமஸ்காரத்தை செய்யாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியத்தை இழந்துருவோம், நம்ம சுறுசுறுப்பை இழந்துருவோம். இதெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கிறோன்னா நம்ம நல்ல நம்பிக்கையோட, நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், நேர்மறை எண்ணங்கள்லாம் வளர்த்துக்கிறணும், ஒரு குறிக்கோளோட, ஒரு லட்சியத்தோட நம்மளுடைய வாழ்க்கையே தொடங்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரபஞ்சத்திட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நேர்மறையான எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிறணும். நமக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கட்டாயம் பிரபஞ்சம் நடத்தி வைக்கும். நம்ம இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழணும். பழங்கள் மரம் நடுறதும் சரி, மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறது எல்லாமே நமக்கு டைகர் கிளப்பில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பிரபஞ்ச அறக்கட்டளை மூலம் நமக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வியை வளர்க்குறதும் சரி, அவங்களுக்கு உதவுறதும் நம்ம வந்து ஒரு பண்பாக வச்சுருக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட வித்தைகள்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் வந்து நம்ம முனைப்பாக செயல்படணும். இதில் தான் நம்மளுடைய இந்த டைகர் கிளப்பினுடைய நோக்கமே அதுதான். அப்புறம் இயற்கையோடு ஏந்து நம்ம பழங்கள் மரம் நடணும். இயற்கையை நம்ம அழிக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நம்ம இருக்கணும். அந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம என்றைக்குமே நம்ம நன்றி கடனோடு செயல்படணும். அப்புறம் நேரடி பயிற்சியில் குற்றாலத்துலேயும் சரி, ராமேஸ்வரத்துலேயும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அண்ணன். அதை வந்து மண் குளியல், வாழை இலை குளியல், இந்த பயிற்சியெல்லாம் நான் செய்துக்கிட்டு வரேன். ஒவ்வொரு பயிற்சியும் முத்தான பயிற்சி. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஆரோக்கியம்தான் உலகத்தில் காசு பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. அதனால் நம்ம எப்பயும் நம்பிக்கையோடு இருப்போம், நம்ம நன்றி கடனோடையும் இருப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகன்ற கூற்றை நிறைவேற்றுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசிக்கு ஃப்ரம் திருச்சி. சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து சகோதரி டைகர் சந்திரவாசிக்கு அவங்களுடைய வாழ்த்து செய்தியில் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, டைகர் கிளப்பின் வாயிலாக அவர்கள் அடைந்த எண்ணற்ற பலன்கள் அப்படிங்கிறதும், என்னவெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதும், டைகர் கிளப்பில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை அத்தனையுமே கடைபிடிப்பவர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுடைய ஆடியோ கேட்கும்போதே நமக்கு புரிந்திருக்கும். சகோதரி டைகர் சந்திரவாசியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, சகோதரி வந்து சிறைத்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர். ஸோ இந்த இடத்துல நான் அந்த ஏன் குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய நபர்களோடு பழகுவேன், நிறைய காவல்துறை நண்பர்கள் உண்டு. அவ்வாறாக இருக்கும் பொழுது நான் சமீபத்தில் கூட ஒரு நபரை பற்றி உங்கள் இடத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அவருக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது, உணவு கட்டுப்பாடு உள்ள நபர், வேறு எந்த மதுவோ அல்லது புகையோ எதுவுமே இல்லாதவர். ஆனால் அவருக்கு அந்த
இருதய அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் பணிபுரியக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ காவல்துறையில உயர் பதவியில இருக்கக்கூடிய அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது வேலை பணிச்சுமையின் காரணமாக அவர்களுக்கு அது ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவர் என்னிடத்தில் சொன்னாருங்கிறத நான் சொன்னேன். ஸோ எவ்வளவுதான் நல்ல பழக்கங்கள் உடையவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய சூழல் அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு நோய் அப்படிங்கிறது வருகிறது அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலா நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு அவர் என்னிடத்தில் அடிக்கடி சொல்வது அப்படிங்கிறது, சரியான நேரத்தில தூங்கணும், சரியான நேரத்தில சாப்பிடணும். அ இந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு என்னிடத்தில் வந்து அந்த காவல்துறை உயர் அதிகாரி சொல்வதை நான் உங்களோடு ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். இந்த நேரத்தில நான் ஏன் இந்த இத குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, சகோதரி டைகர் சந்திரவாசி அவங்க வந்து சிறைத்துறையில காவலரா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். உயர் அதிகாரிகள் மட்டத்தில இருந்து அல்லது சிறையில் இருந்துன்னு ஏதேனும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அதிலிருந்து நான் விடுபடுவதற்கு நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது எனக்கு வழி துணைக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நிறைய அரசு அலுவலர்கள் வந்து நம்மளோடு பயணிக்கும் பொழுது அவர்கள் சொல்வது அதுதான். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் அப்படி அதாவது உயர் அதிகாரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய ப்ரெஷர் ஒண்ணு. ஒர்க்கே அவங்களுக்கு சில நேரங்கள்ல ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா, இங்கொன்றும், அங்கொன்றும், அங்கொன்றும், இங்கொன்றுமாக வேலை மாறிக்கொண்டே இருக்கும். பணி வந்து அவங்களுக்கு இது பார்த்து கொண்டிருக்கும்போதே அது பார்த்து கொண்டிருக்கும்போதே அடுத்து பழையதுன்னு மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது, இந்த மனமானது அங்கே அலைபாயும் பொழுது, அங்கே அழுத்தம் அப்படிங்கிறது மன அழுத்தமாக மாறும். ஸோ இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு டைகர் கிளப் அப்படிங்கிறது முனைப்பாக இருக்கிறது, முதன்மையாக இருக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நேர்த்தியாக செய்வதற்கும், பாராட்டுகளை பெறுவதற்கும், உயரதிகாரிகளிடத்திலிருந்து பாராட்டுகள் அப்படிங்கிறது சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கு பலமுறை கிடைத்திருக்கிறத வந்து என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ நிறைய நேரங்கள்ல அது எப்படி உன்னால மட்டும் முடிகிறது? நீ மட்டும் எப்படி இப்படி இருக்கிற? அப்படின்னு எல்லோரும் என்னிடத்தில் கேட்பார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதற்கு முக்கிய காரணியாக இருப்பது நம்மளுடைய டைகர் கிளப்பும், நம்மளுடைய 8 நடை பயிற்சியும். 8 நடை பயிற்சி மட்டுமில்ல, சகோதரி நான் சொல்லக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் செய்யக்கூடியவர். நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி, தோப்பு கரணம், 8 நடை பயிற்சி, லெக் ஆன் தி வால், சூரிய நமஸ்காரம், ஆயில் புல்லிங், எண்ணெய் தேய்த்து குளித்தல்னு நாம் டைகர் கிளப்பில் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அத்தனையும் கடைபிடிக்கக்கூடியவர். இவ்வளவு ஒர்க் ப்ரெஷர்லையும் விடிகாலையில் எழக்கூடியவர். தொடர்ந்து பல விஷயங்களை ஆன்மீக பயணங்களாகட்டும், அல்லது சேவை திட்டங்களாகட்டும், அல்லது அலுவல்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளாகட்டும்னு எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு அப்படின்னு சரியாக நேரத்தை பிரித்து அதுக்கு தகுந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தாங்கள் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் டைகர் கிளப் பிரபஞ்சம் அறக்கட்டளை என்றென்றும் துணை நிற்கும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்தி, நாங்களும் அதாவது ஃபேமிலி டீமும் உங்களுக்கு என்றென்றும் பக்கபலமாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லி, தொடர்ந்து நம்ம இன்னொரு ஃபீட்பேக் கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஃபீட்பேக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க நம்மளுடைய சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பூபாலன் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம டைகர் குழுமம் என்பது ஒரு வாழ்வியல் கல்வி முறை. இதில் மனம், புத்தி, உடல், ஆத்மா இது எல்லாத்தையும் எப்படி சமநிலையில் வைத்துக்கொள்வதை பற்றி தினசரி அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் என்பது ஏதாவது ஒன்றை வந்து பற்றி கொண்டே இருக்கும். அப்போ அடுத்தடுத்த விஷயங்களை வந்து
தாவரத்தை தான் பார்க்க முடியும். ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு இது இருக்காது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மனம் ரீதியாகவும் எடுப்போம், புத்தி சார்ந்தும் எடுப்போம், உடல் சார்ந்தும் எடுப்போம். மனிதனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம டயர் குடும்பம் முழுமையாக தருது. ஸோ எவ்வளோ தான் பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளை வந்து நம்ம சம்பாதிக்கிறத நாம தான் அனுபவிக்கணும். சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து அடுத்த ஆளுக்கு கொடுக்கறதுனால பலன் இல்லை. ஸோ நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து சம்பாதிக்கிறத நம்ம முழுமையாக அனுபவிக்கணும். ஸோ நல்லா அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம உடல் தேகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நம்ம டயர் கும்பம் தினசரி நமக்கு வழங்குது. இப்போ சமயத்தில் விட ஒரு 2-3 தூக்க காரியங்கள் வந்து நான் சந்தித்தேன். ஒன்றுனா அவங்க இந்த கை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்ததுனால ஒரு இதாயிடுச்சு. ஸோ எப்போதுமே நம்ம வந்து அன்றாட உடல் பயிற்சி, வாக்கிங் இருக்கணும். உடம்புல வந்து ரத்த சூடு வந்து எப்போதுமே இருக்கணும். அந்த சூடு மூட்டு 9 மூட்டு அசைவு பண்ணுறதுனால அதில் அந்த எலும்பு மஞ்சைகள்னா அந்த ஹீமோகுளோபின் புதிய ரத்தங்கள் உருவாகும். ஸோ இது எல்லாமே நமக்கு வழங்குறது வந்து நம்ம அன்றாட செய்யக்கூடிய பயிற்சிகள் மூலம், அன்றாட செய்யக்கூடிய நம்முடைய பழக்கங்கள் மூலமும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம டைகர் குழுமம் வந்து ரொம்ப கடுமையாக போராட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய 1450வது நாள் நாளை வர இருக்கிறது. இன்று கொண்டாடுகிறோம். அதற்கு எல்லாம் உள்ள இறைவன், இயற்கை, பிரபஞ்சம் எல்லாம் துணையிருந்து இன்னும் பல ஆயிரம் நாட்களை நாம் கடந்து நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து நம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். ஆன்மா பலம் வேண்டும். நாம் 4 பேருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கு முக்கியமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமோ அதுதான் நம்ம குடும்பத்தினுடைய பலமே. மிக்க நன்றி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இல்லாமல இறைவன், இயற்கை, பிரபஞ்சம் நம் கூடவே துணை புரிகிறது, துணை புரியும். அனுதினமும் தாய் தந்தையர், குருமார்கள், முன்னோர்கள், இஷ்ட தெய்வங்கள் அனைத்துடைய ஆசையுடன் மென்மேலும் வளர்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலத்துடன். நன்றி. நன்றி சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். சவுத் ஜோன் மற்றும் நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரர் டைகர் பூபாலன் அவர்களை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, அவர்கள் இப்பொழுது துபாயில் இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சமீபத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அவங்க வந்து ராமநாதபுரம் வந்திருந்தாங்க. அதாவது இந்தியா திரும்பி இருந்தாங்க. இந்த தகவல் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்னைக்கு வர்றேன், என்னைக்கு திரும்புகிறேன் அப்படிங்கிறத. எல்லா வாட்ஸ்அப் செய்தியும் நம்ம எல்லாரிடத்துல இருந்து பார்ப்போம், படிப்போம். ஆனால் பதில் அளிப்போமா அப்படின்னா அது இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வாறாக அவங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டாங்க. நானும் தகவலை தெரிந்து கொண்டேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நேரம் இருந்தால் சொல்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு அதை பற்றி பேசலாம். ஸோ சகோதரர் வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்குன்னு நான் வந்து கிராமத்தில் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வீட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து வீட்டில் அக்கா பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். துபாயில் இருந்த பூபாலன் திடீர்னு நம்ம வீட்டில் எப்படி அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அவர்களுக்கு அந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது ஆச்சரியமாகவே இருந்திருக்கு. என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க, இல்லை பூபாலன் இன்னைக்கு வரந்தான் சொல்லியிருந்தாரு, அப்போ ஏன் எங்கள் இடத்துல சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மகிழ்வை, அந்த சந்தோஷத்தை நான் வந்து நாளைக்கு உங்களோடு பகிர்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி, ஸோ தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் எல்லோருக்கும் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு வெற்றி பரிசு உங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று பிரபஞ்சத்தை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.